அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி சாமி கும்பிடும்போது உங்களுக்கு கண்ணீர் வந்த அனுபவம் உண்டா? இதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் சாமி கும்பிடும்பொழுது நம்மை அறியாமல் கண்ணீர் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அறிவியல் கலந்த பல அழகான காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மனபாரமும் கடவுளின் சந்நிதியும். நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் யாரிடமும் சொல்ல முடியாது. அப்பா, அம்மா, நண்பர்கள் என யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத பல ஏகப்பட்ட ரகசியங்களும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் நமக்குள்ளே புதைந்து கிடைக்கிறது. ஆனால் கடவுள் முன்னாடி போய் நின்று கண்களை மூடும் பொழுது நம்மையே அறியாமல் ஒரு பாதுகாப்பான உணர்வு, இந்த சேஃப் ஸ்பேஸ் கிடைக்கிறது. அங்கு நம் மனதில் கட்டுப்பாடுகள் உடைந்து உள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து பாரங்களும் கண்ணீராக வெளியேறுகிறது. அறிவியல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் பக்தி பரவசத்தில் திளைத்திருக்கும் பொழுது நம்முடைய மூளையின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த நேரத்தில் டோபமைன், மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை தரும் வேதிப்பொருள், ஆக்சிடோசின், பிணைப்பு மற்றும் நிம்மதியை தரும் அன்பு, இந்த வேதிப்பொருள்கள் இரண்டும், இப்படிப்பட்ட 2 கெமிக்கல்களும் மூளையில் அதிகமாக வெளியேறி நம்மை உணர்ச்சிப்பட வைக்கிறது. இதுவே நம்மை அறியாமல் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீராக மாறுகிறது. பக்தி இலக்கியத்தில் கூட ஆனந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. தமிழ் பக்தி இலக்கியத்தில் இதற்கு ஆனந்த புஷ்பம் அப்படின்னு பேர். கண்ணீர் பெருகி மெய் சிலித்து நிற்பதி உண்மையான பக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இன்னும் சித்த புருஷர்கள் கடவுள் முன்னாடி உருகி உருகி நின்று கண்ணீர் சிந்தியதையே தங்களுடைய ஆகச்சிறந்த பக்தியாக கருதினார்கள். மாணிக்கவாசகர்கள் கூட தன்னுடைய திருவாசக பகுதியில் இறுதியாக அச்சோ பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதியம் ஒன்று பாடியிருக்கிறாரு. அது முழுக்க கடவுளிடம் கண்ணீர் மல்கி என்னுடைய இந்த நிலைக்கு நான் தான் காரணம், இதிலிருந்து காப்பாற்றிய உன்னுடைய பக்தியை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்கி தான் இதெல்லாம் பாடியிருக்கிறார் அந்த அச்சோ பதிப்போம். அதில் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி வைத்த என்னை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சோ பதிப்பத்தில் மிக முக்கியமானது. அந்த அச்சோ பதிகத்தில் இறுதி வாசகம், கடைசி வாசகமே செம்மை நலம் அறியாத சிதடருடு திரிவேளை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையே எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பாடுவார். இந்த கோயிலில் நடக்கக்கூடிய இந்த டிவைன் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மையாகக்கூடிய மனம் அங்கே கோயிலில் நிறைய விஷயங்கள் நடக்குது. கோயிலில் இருக்கக்கூடிய சூழலும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த மணி சத்தம் மற்றும் நாதஸ்வர ஒளி நமது சிதறிய மனதை ஒருமுகப்படுத்துகிறது. கற்பூர வாசனை மற்றும் திருநீறு, சந்தனம் போன்றதனுடைய வாசனைகள் நம் நரம்புகளை அமைதிப்படுத்தி நேர்மறை ஆற்றல்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குகிறது. இவை எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய மனதை மிகவும் மென்மையாக்குகிறது, அழகாக கூட ஆக்குகிறது. இது அழக்கூடாது என்பது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி கும்பிடும்போது அழக்கூடாது, அது அபசகுணம் என்று சிலர் கூறுவதுண்டு. ஆனால் எந்த ஒரு புனித நூலிலும் அப்படி எழுதப்படவில்லை. உண்மையிலேயே நீங்கள் வடிக்கும் அந்த கண்ணீர் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்புருஷர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய டோபமைன் அப்படின்ற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். இதில் ஏற்படக்கூடிய அதிகமான நரம்பு செயல்பாடுகள் கட்டுப்படுத்த பயன்படக்கூடிய இது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கியமான நரம்பு கடத்தி, த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலின் மகிழ்ச்சி, உந்துதல் மற்றும் நினைவாற்றல் போன்ற பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு இது உதவுவது. இயற்கையான மூளை செயல்பாடுகளில் மகிழ்ச்சி மற்றும் வெகுமதி நீங்கள் விரும்பி